பாலாஜி சார் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்ச ரூபா முதலீட்டில் இந்த அப்பள கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவோ பெண் தொழில் முனைவோர்களுக்கு அவர் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்காரு. வெறும் அப்பளம் மட்டும்தாங்க அவங்களோட ப்ரொடக்ஷன், அவங்களே ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க. அதுவும் எல்லாம் கையில் பண்ணுறேன்னு வேற சொல்றாங்க. அது கேள்விப்பட்டேன் நானே. மெஷின் எல்லாமே ஹோம்மேட் தான், மெஷின் இல்லாமல் கையிலேயே பண்ணுறீங்கன்னு. அதனால தான் எங்களுக்கு நிறைய கஸ்டமரே இருக்காங்க. அந்த டேஸ்ட் மாறாமல் அதே சுவையோட அதே தரத்தோட நாங்கள் இத்தனை வருஷமா நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இங்கே வந்து வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு வாங்கிட்டு தேவையான அளவு வாங்கிட்டு போகிறாங்க. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிருக்கோம். ஒரு வருஷம் ஆனாலும் புழு பூச்சி எதுவுமே வர்றதில்லை அப்படின்னு பார்த்தீங்களா? அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துலலாம் மெஷின் போட ஆரம்பிச்சிடுறோம். அவர் பாருங்கள் 30 வருஷமாக மெஷினே போடாமல் கையில் தான் அப்பளம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு வைராக்கியத்தோட, அந்த ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பிஸ்னஸ் எத்திக்ஸு, அந்த எத்திக்ஸோடு அவர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு.